பெண்ணாய் பிறந்தாலே பாவம் தாங்க. பெண்ணுக்கு எந்த நேரமுமே வேலை 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 வேலைன்னு வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கணும். அடுத்த வேலைக்கு என்ன அடுத்த வேலைக்கு என்னன்னு டிஃபன் பண்ணதும் நமக்கு வேணும்னாலும் நாம் தான் சமைச்சிக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நாம் தான் சமைக்கணும். நம்ம தேவைக்கும் நாம் தாங்க சமைச்சிக்கணும். அதனால் பெண் பாவம் எப்போதுமே பாவமாக தாங்க போயிட்டுருக்கு. ஒவ்வொரு வீட்டு பெண்ணுக்குமே கணவருக்கு, மாமனாருக்கு, மாமியாருக்கு, குழந்தைங்களுக்கு அப்படின்னு பார்த்து 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 செஞ்சுட்டு பொழுது போகிறதும் தெரியாது, பொழுது வர்றதும் தெரியாது. ஒரு நாள் நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்கும். தனக்கு வேணும்னாலும் அவளே ஊற்றி தாங்க சாப்பிட்ணும். அதுவும் அவசரமாக ஊற்றிட்டு வந்து உட்காந்து சாப்பிடும்போது ஃபோன் வரும். என்ன பேசணும் ஏது பேசணும்னு கூட முடியாத அளவுக்கு ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணி யார்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசணுன்னு புரியாமல், சாப்பிட்றதா பேசுகிறதான்னு புரியாமல் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்க. அதுமாரி பெண்களுக்கு இடைவிடாது வேலை, ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். கறிக்காய் வாங்கிறதுலேருந்து, வீட்டு வேலையை பார்க்குறதுலேருந்து, வேலைக்கு செய்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே பெண் என்பவள் போராடித்தான் ஆகணும். பெண்ணுக்கு வாழ்க்கை ஒரு போராட்டம் தாங்க.